போலி ஆவணங்கள் மூலமாக நிலங்களை ஆட்டையை போட்டு அதனை 28 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து தருவதாக மோசடியில் ஈடுபட்ட பாஜக, அதிமுக பிரமுகர்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. யார் அவர்கள் பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில். வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் நரேஷ்குமார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு புழல் காவாங்கரை பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி குமார், அவரது மனைவி அம்மு ஆகியோர் அறிமுகமாகியுள்ளனர். மேலும் குமார் மூலம் பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கங்காதேவியின் பழக்கமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவாங்கரை பகுதியில் குறைந்த விலையில் நிலம் இருப்பதாகவும் அதனை வாங்கி விற்பனை செய்தால் அதிக லாபம் பார்க்கலாம் என்றும் நரேஷ்குமாரை மற்ற மூவரும் ஆசை காட்டியுள்ளனர். அதனை நம்பி அவரும் முன்பணமாக 28 லட்சம் ரூபாயை தந்துள்ளார். ஆனால் சொன்னபடி நிலத்தின் அசல் பத்திரத்தை வழங்காமல் மூவரும் இழுத்தடித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த நரேஷ்குமார் வழக்கறிஞர் மூலம் நில ஆவணங்களை சேகரித்த போது பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளது. அந்த நிலம் மண்ணடியைச் சேர்ந்த கோடீஸ்வர ராவ் என்பவருக்கு சொந்தமானது என்பதும், குமார் மற்றும் கூட்டாளிகள் போலி ஆவணம் தயாரித்து அதனை பத்திரப்பதிவு செய்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் உயிரோடு இருக்கும் கோடீஸ்வர ராவ், அவரது மனைவி ஆகியோர் உயிரிழந்ததாக போலி சான்று வாங்கியும் கோடீஸ்வர ராவின் மகன் நாகராஜ் என்பவருக்கு பதிலாக மாற்று நபரை காட்டி பத்திரப்பதிவு செய்திருப்பதும் அம்பலமாகியுள்ளது. அதாவது அந்த இடத்துடைய ஓனர் ஒருத்தர் இருக்காரு, ஆந்திரால வசிக்கிற நாகராஜ் என்றவர். இங்கே எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த நாகராஜ் என்றவர் ஃபேக்கு. போலியா அவருடைய லீகல் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்துட்டு தயார் பண்ணி விற்கிறாங்க. இவங்களை பத்தி வெளியே விசாரிக்கும் போது இவங்க டீமே இந்த மாதிரி தான் போலி ஆவணங்கள் தயாரித்து ஆள் இல்லாத இடத்துல அவங்க பத்திரம் பட்டா கிட்ட எல்லாமே ரெடி பண்ணி சேல் பண்றதா இவங்களோட தகவல் எனக்கு தெரிய வந்தது. இந்த மூவர் கூட்டணியின் தில்லாலங்கடித்தனம் தெரிய வந்ததால் போலி ஆவணம் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த நிலத்தை வேறு யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது என்று செங்குன்றம் சார்பதிவாளர் பழனியை சந்தித்து நரேஷ்குமார் தடை மனு ஒன்றை கொடுத்துள்ளார். ஆனாலும் சார்பதிவாளர் பணம் வாங்கிக் கொண்டு அந்த நிலத்தை வேறு ஒருவருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. ரெடின்ஸ் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தடை மனு கொடுக்குறேன். தடை மனு கொடுத்ததுக்கு ஒரு 2-3 நாள்ல முத்துவேல் என்ற பேருக்கு இந்த பத்திரத்தை அந்த இடத்த வேற முத்துவேல் என்ற பேருக்கு ரிஜிஸ்டர் பண்றாங்க. ரிஜிஸ்டர் பண்ணது தெரிஞ்சு வந்தோடனே நீங்க ஏன் தடை மனு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்றீங்க, நான் போய் ரெடின்ஸ் ரிஜிஸ்டர் ஆபீஸ் பழனி சார் கிட்ட கேட்கறேன். கேட்கும் போது இதுவாயிட்டு நான் என்னுடைய பணத்துக்கு பறி போனதை தெரிஞ்சு போலீஸாரிடம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கொடுத்து என்னுடைய பணத்தை மீட்டு கொடுங்க. இந்த மாதிரி போலி ஆவணங்கள் தயாரிக்கிற கங்காதேவி, குமார் மற்றும் குமாருடைய அவங்க மனைவி அம்மு, இவங்க எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொள்ளும். லீகல் ஃபேக்கு. அதாவது அந்த இடத்துடைய ஓனர் ஒருத்தர் இருக்காரு, ஆந்திரால வசிக்கிற நாகராஜ் என்றவர். இங்கே எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த நாகராஜ் என்றவர் ஃபேக்கு. போலியா அவருடைய லீகல் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்துட்டு தயார் பண்ணி விற்கிறாங்க. இவங்களை பத்தி வெளியே விசாரிக்கும் போது இவங்க டீமே இந்த மாதிரி தான் போலி ஆவணங்கள் தயாரித்து ஆள் இல்லாத இடத்துல அவங்க பத்திரம் பட்டா கிட்ட எல்லாமே ரெடி பண்ணி சேல் பண்றதா இவங்களோட தகவல் எனக்கு தெரிய வந்தது. இதையடுத்து தன்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதோடு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் போலி ஆவணங்கள் மூலம் நில மோசடியில் ஈடுபடுவதாகவும் பாஜக நிர்வாகி குமார், அவரது மனைவி அம்மு, அதிமுக நிர்வாகி கங்காதேவி ஆகியோர் மீது நரேஷ்குமார் போலீசில் புகார் கொடுத்துள்ளார். தனது பணத்தை மீட்டு தரும்படியும் அவர் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசியலில் அதிமுகவும் பாஜகவும் எதிரும் புதிருமாக இருக்கும் நிலையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் இருவர் கூட்டணி போட்டு நில மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு செங்குன்றம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.